இந்த விளாக்ல கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், நான் எப்படி கிராமத்து வாழ்க்கைய நான் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறேன், என்னோட வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் காட்டப் போறேன். காலையில எழுந்து பெட்ஷீட் அழகா மடிச்சு வச்சுட்டு, காலையில அதிகாலை எந்திரிக்கிறதே அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த பியூட்டிஃபுல்லா இருக்கிறப்ப, இந்த மாதிரி ஒரு வியூ கதவ தொறந்தா அப்படி அந்த அளவுக்கு ஃபுல் நேச்சரா இருக்கும். அப்படியே இன்னும் நிலவு கூட மறையல. அந்த அளவுக்கு ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நிலாவுக்கு ஒரு வணக்கத்த போட்டுட்டு, இன்னைக்கு டேவ பியூட்டிஃபுல்லா ப்ரீ ஒர்க் அவுட்டோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ரீ ஒர்க் அவுட் வாழைப்பழம் அதிகமா இருந்தது. ஃப்ரூட்ஸ எடுத்து உட்காந்து அழகா சாப்பிட்டுட்டு, சாப்பிட்ட தோல நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றது மூலமா நம்ம ஸ்கின் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். சின்ன டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நேரா கிரவுண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாடிய வந்து ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு மார்னிங் ஒரு செம்மையான எக்சர்சைஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைக்ல போயிட்டு கிரவுண்டுக்கு போயாச்சு. இந்த கிரவுண்ட்ல தான் நான் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரைக்கும் இங்க தான் படிச்சேன். பாரதியார் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காரு? "ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா" சொல்லியிருக்காரா? அந்த பாப்பா நான் தான். எப்ப பாரு ஆக்டிவா ஓடி ஆடி விளையாண்டுட்டு ஜாலியா இருப்பேன். பாருங்க எந்த அளவுக்கு ஸ்வெட் இப்ப தெரியுதா? எந்த அளவுக்கு ஓடி ஆடி விளையாண்டுருக்கேன் அப்படின்னு. ஓடி ஆடி விளையாண்டதுனால நம்ம அதுக்கேத்த மாதிரி உடம்புக்கு ஃபீட் பண்ணணும். நல்ல ஹெல்தியான ஃபுட்ஸ் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே கரெக்ட்டா குடுக்கணும். அப்ப ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு போயாச்சு. ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா அழகா செலக்ட் பண்ணி அவரும் கோஆப்பரேட் பண்ணாரு. அவரே நல்லா ஃப்ரூட்ஸா எடுத்து குடுத்தாரு. அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் புரோட்டீன் சோர்ஸ் முட்டை விலை கம்மியாயிடுச்சு கைஸ். முட்டை விலை கம்மியானதுனால நம்ம 2 ட்ரேவா முழுசா தூக்கியாச்சு. முட்டையோட விலை வந்து முதல்ல ரூ. 7 ரூ. 8 வரைக்கும் கூட போயிட்டு இருந்தது. இப்ப ரூ. 5 தாத்தா அழகா 2 ட்ரேவா கட்டி குடுத்துட்டாரு. அப்புறம் இன்னைக்கு சனிக்கிழமை என்பதால் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி மாலையும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல மல்லிகைப்பூ இருந்தது. சிவபெருமானுக்கு மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, நைட்டே கோழிய கவுத்து வைக்க சொன்னோம். ஆனா கவுத்து வைக்கல. ஓடிட்டு இருந்தாரு. பயப்புள்ள என்ன ஓட்டம் ஓடுறான். இதுவே கார்டியோ லெவலுக்கு ஆயிப்போச்சு கைஸ். அலைஞ்சு திரிஞ்சு ஓடி விரட்டி விரட்டி கோழிய புடிச்சு சம்பவம் பண்ணி இன்னைக்கு லஞ்ச் ரெடி ஆயிட்டே இருக்கு. ஆக்சுவலா கோழிய விரட்டி பிடிக்கிறதே ஒரு கார்டியோ செஷனுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் வீட்ல அழகா ரெடியா முட்டை அவிச்சு வச்சிருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. முட்டைய உரிச்சு வச்சு அழகா சாப்பிட்டுட்டு, அது கூட மாதுளை, அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு எடுத்து உட்காந்தாச்சு. மீன்வைல் தம்பி அழகா உட்காந்து நல்ல பூஜை ரூம சூப்பரா ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இருந்தான். நானும் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே டேவை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜை ரூம் போனாலே ஒரு பக்தி பரவச நிலை அடைஞ்சிடுறேன் கைஸ். அதுக்கப்புறம் ஹால்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப தம்பி வந்து ஆட்டைய போட்டு சாப்பிட்டு போக அப்படியே ஒரு ஃபன்னா ஜாலியா போச்சு. அழகா எக்ஸசைஸ் பண்ணிட்டு அழகா சோஃபால உட்காந்து நிம்மதியா ஹெல்தியா சாப்பிடுறது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு செல்ல கூட்டி போன் எடுத்து நோண்டை போன் எடுத்த பிச்சிருவேன்னு சொல்லி நான் மிரட்ட அவ போனை வச்சுட்டு அப்பா கிட்ட ஓட ஒரே ஃபன் ஆயிடுச்சு. பெரியப்பா எப்ப வந்தாலும் ஏதாவது புதுசா தான் வாங்கிட்டு வருவாருன்ட்டு ட்ரைபேட தூக்கி அவ பாட்டுக்கு விளையாண்டுட்டே இருந்தா. வீட்டுல குட்டி குழந்தைங்க இருந்தாலே மனசே ஒரு ஜாலி ஆயிடும்ல. அதுக்கப்புறம் ஓடி ஓடி புடிச்ச அந்த கோழிய வந்து சம்பவம் பண்ணிட்டு உட்காந்து அழகா நாட்டுக்கோழி சூப்பு சாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா கூட உட்காந்து வெட்டிக்கதை பேசி வெட்டிக்கதைலாம் ஊர்ல என்ன நடந்திருக்கு, யார் என்ன பண்ணா, அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, எல்லா காசிப் இருக்கும், காமெடி இருக்கும், ஜோக் இருக்கும், ஜாலியா உட்காந்து பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு டேவை பியூட்டிஃபுல்லா முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லஞ்ச் சேம். அதுக்கப்புறம் ஒரு செம்மையான ஒரு தூக்கத்தை போட்டு இன்னைக்கு டேவை பியூட்டிஃபுல்லா முடிச்சாச்சு. இதுதான் நான் வாழ்ந்த ஒரு குட்டி ஒன் டே நான் ஸ்பெண்ட் பண்ணேன் இல்லையா, அந்த ஒரு குட்டி ஸ்டோரி. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போனேன் அப்படின்னா இன்னும் பெட்டரான வீடியோஸ் உங்களுக்காக நான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பை கைஸ், மீண்டும் ஒரு செம்மையான வீடியோவோட சந்திக்கலாம்.